அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த பாதுகாப்புக்கான ஒரு வாக்குறுதி வசனம் ஒன்றை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதை ஓதுவதனால் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகளினை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். அதாவது எம்முடைய வாழ்க்கையில் எமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் இருந்தால் இந்த விடயத்துக்காக நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். மேலும் பொறாமை, கண்ணூறு போன்ற விடயங்களிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். அவமானம், அவதூறு போன்றவற்றிலிருந்து அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பை வேண்டி இந்த ஆயத்தினை ஓதலாம். பயம், மன அமைதி இல்லாமல் இருத்தல் போன்றவற்றுக்காகவும் ஓதலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பை நாடுவதற்காக ஓத வேண்டிய இன்னும் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு வாக்குறுதியை அளித்த ஒரு வசனம். இந்த குர்ஆன் வசனங்களை ஓதி நாம் துஆ கேட்கலாமா என்று சிலர் கேட்கின்றீர்கள். குர்ஆன் வசனங்களை துஆ நோக்கத்தில் ஓதுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிலும் இந்த வசனத்தை ஓதும் போது அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையுடன் இந்த அல் குர்ஆன் வசனத்தை எந்த எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். ஏனென்றால் எண்ணிக்கை என்பது கட்டாயமல்ல. 3 முறை ஓதலாம், 7 முறை ஓதலாம், 11 முறை ஓதலாம். எண்ணிக்கை என்பது அவசியமில்லை. மனம் நிறையும் வரை ஓதலாம். அடுத்தது, இதனை எந்த நேரத்தில் ஓதுவது சிறந்தது? இந்த அல் குர்ஆன் வசனத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம். சிறப்பான நேரங்களாக ஃபஜ்ருக்கு பிறகு, மஹ்ரிபுக்கு பிறகு, துஆ கபூலாகும் நேரங்களில், மேலும் பயம், கவலை வரும் போது இதை ஓதிக்கொள்ளலாம். இன்னும் இந்த ரமலானுடைய மாதத்தில், அதுவும் இந்த இறுதி பத்தில் அதிகமாகவே ஓதிக்கொள்ளலாம். அடுத்து, இதனை மாதவிடாய் காலத்தில் ஓதலாமா? ஆம், தாராளமாக ஓதலாம். ஆனால் அல் குர்ஆனை தொட்டு ஓதாமல் நினைவில் வைத்து துஆவாக ஓதலாம். ஆகவே இந்த வசனமானது துஆ நோக்கத்தில் ஓதப்படுவதனால் மாதவிடாய் காலத்தில் தடையில்லை. இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த அல் குர்ஆன் வசனத்தை பார்க்கலாம். சூரா அல் ஹிஜ்ர் 95வது வசனம். இன்னா கஃபைனாகல் முஸ்தஹ்ஸீன். இதனுடைய பொருள் என்னவென்றால், நிச்சயமாக உங்களை ஏளனம் செய்பவர்களிடமிருந்து நாம் உங்களை பாதுகாப்போம். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம்! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்த, அதாவது பாதுகாப்பு வாக்குறுதியை அளித்த ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் இதை நாமும் ஓதுவோம். நமக்கும் தீங்கு நினைப்பவர்களிடமிருந்து பொறாமை, கண்ணூறு, அவமானம், அவதூறு, பயம், மன அமைதியின்மை போன்ற விடயங்களிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 25வது நாள் வினா. பக்தாத் நகரத்தை தலைநகரமாக அமைத்து அப்பாசிய கிலாஃபத்தின் ஆட்சியை வலுப்படுத்திய கலீஃபா யார்? அதிலே கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள
அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலிலூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக்குமல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.